அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். இருள் சூழ்ந்த வனத்தில் வேட்டைக்கு கிளம்பிய கும்பல். மானை கண்டதும் துப்பாக்கியை தூக்கிய மானுடர்கள். மானுக்கு வைத்த குறியில் மாட்டிக்கொண்ட நண்பன். உடலை பிளந்து உயிரை பறித்த குண்டு என அடுத்தடுத்து நடந்த அதிர்ச்சி சம்பவம் கூடலூர் மக்களை பதற வைத்துள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்த தேவர் சோலை 3 டிவிஷன் பகுதியைச் சேர்ந்த ஜம்ஷித் என்ற நபர் பெங்களூருவில் தங்கி பேக்கரியில் வேலை செய்து வந்த நிலையில் ஒரு வார விடுமுறையில் தனது வீட்டிற்கு வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 25ஆம் தேதி இரவு தமது நண்பர்களுடன் வனப்பகுதிக்கு சென்றதாக தெரிகிறது. இரவில் நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக சென்ற ஜம்ஷித் பகலில் பிணமாக அவர்களது நண்பர்களால் கொண்டு வரப்பட்ட சம்பவம் அனைவரையும் பதற வைத்துள்ளது. காட்டில் சென்றபோது யானை விரட்டியதாகவும் ஜம்ஷித் ஓடும்போது தவறி விழுந்ததில் யானை மிதித்து கொன்றதாகவும் கூறி அவரது நண்பர்கள் சமாளித்துள்ளனர். ஊர் மக்களும் குடும்பத்தாரும் கண்மூடித்தனமாக அதனை நம்பிவிட்ட நிலையில் மருத்துவர்கள் சந்தேகமடைந்தனர். யானை மிதித்ததற்கான அடையாளம் ஏதுமில்லாத நிலையில் வயிற்றுக்கு கீழ்ப்பகுதியில் கொண்டடிப்பட்ட காயம் இருந்ததை கண்டு மருத்துவர்கள் அதிர்ச்சி அடைந்து போலீசுக்கும் வனத்துறைக்கும் தகவல் அளித்தனர். வனத்துறையினர் நிகழ்விடத்திற்கே சென்று யானையின் கால் தடம் இல்லாததை உறுதி செய்தனர். விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதே ஜம்ஷித்தின் உடன் சென்ற அவரது நண்பர்கள் தலைமறைவானதால் போலீசாருக்கு சந்தேகம் வலுத்தது. அவர்கள் தொடர்புடைய இடங்களில் போலீசார் சோதனை நடத்தியதில் நாட்டு துப்பாக்கிகள், வெடிமருந்துகள் உள்ளிட்டவை கைப்பற்றப்பட்டன. வேறு வழியின்றி தலைமறைவாக இருந்த நௌசாத், ஜாஃபர், சதீஷ், ஹைதர் ஆகிய 4 பேரும் கூடலூர் காவல் நிலையத்தில் சரணடைந்தனர். சம்பவ தினத்தன்று ஜம்ஷித்தும் அவரது நண்பர்களும் மான் வேட்டைக்காக காட்டுக்கு சென்றதாகவும் அனைவரும் தலையில் டார்ச் லைட் மாட்டிக்கொண்டு மானை தேடியதாகவும் சரணடைந்தவர்கள் கூறியுள்ளனர். லைட் வெளிச்சத்தில் மானை அடையாளம் கண்ட பின்னர் லைட்டை அணைத்துவிட்டு மான் இருந்த பகுதியை நோக்கி சுட்டதாகவும் அச்சமயம் ஜம்ஷித் குறுக்கே வந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஊருக்கும் ஜம்ஷித்தின் உறவினர்களுக்கும் பயந்து யானை மிதித்து கொன்றதாக பொய் சொன்னதாகவும் சரணடைந்தவர்கள் போலீசில் தெரிவித்திருக்கின்றனர். கொலை வழக்கோடு மான் வேட்டை சம்பவத்தையும் விசாரித்த போலீசார் அது தொடர்பாக 9 பேரை கைது செய்து 4 துப்பாக்கிகள், 2 சொகுசு கார்களையும் பறிமுதல் செய்தனர். நண்பர்களுடன் விடுமுறையை கழிக்க வந்த நபர் அதே நண்பர்களால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக கூடலூரிலிருந்து செய்தியாளர் ஞானசேகர். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.